காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இன்றைய தியானத்தின் தலைப்பு, பயப்படாதே சிறு மந்தையே. Do not fear little flock. பரிசுத்த வேதாகமத்தின் ஆதார வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் வசனம் 32. பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். Luke 12:32. Do not fear little flock, for it is your Father's good pleasure to give you the kingdom. இன்றைய திருமறையின் தியான பகுதி லூக்கா 12 வசனங்கள் 22 முதல் 34 முடிய. பின்னும் இயேசு தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் என்னத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவளாய் இருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவர்களுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள்.
இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதுமில்லை, பூச்சி கெடுக்கிறதுமில்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். பயப்படாதே சிறுமந்தையே. Do not fear, little flock. அரசர் ஒருவர் மரண பயத்தோடு தன் அரண்மனைக்குள்ளே தனித்து இருக்கின்றார். மரண பயத்தோடு தனித்திருக்கும் போது இந்த மரண பயம் தன்னை நெருக்கினபடியால் யாரிடத்தில் ஆலோசனை கேட்பது என்று சற்று வியாகுலப்பட்ட அரசர் அமைச்சர்களை அழைத்தார். நான் அடிக்கடி மரண பயத்தில் இருக்கிறேன், ஏன் என்று தெரியவில்லை. நீங்கள் 3 வார்த்தையை கண்டுபிடியுங்கள். நான் அந்த 3 வார்த்தைகளை பார்க்கின்ற போது என் மரணம் பயம் போக வேண்டும். எனவே யோசித்து சொல்லுங்கள் என்று சொல்லி அமைச்சரிடம் கேட்கிறார். அமைச்சர்கள் ஒன்று கூடி யோசித்தார்கள். ராஜாவுக்கு மரண பயத்தை போக்குகிற வார்த்தையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று வார்த்தையை கண்டுபிடித்தார்கள். ராஜாவிடம் வந்து கொடுத்ததும் அந்த வார்த்தையை வாங்கி தன் மோதிரத்தின் உள்ளே அரசர் வைத்துக் கொள்கிறார். நாட்கள் ஓடுகிறது. ஒரு நாள் எதிரிகள் அரண்மனையை சூழ்ந்து கொள்கிறார்கள். இந்த தருணத்தில் தான் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு அரசர் ஓடிக்கொண்டிருக்கிறார். மலையின் அடிவாரத்திற்கு வந்து நிற்கிறார். அங்கு முன்னும் செல்ல முடியாமலும் பக்கவாட்டிலும் செல்ல முடியாமலும் திக்குமுக்காடுகிறார். வந்த திசையை நோக்கி சென்றால் எதிரியின் படை விரட்டுகிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் மரண பயத்தில் இருந்தபோதுதான் ஞாபகம் வந்தது. ஒரு வார்த்தையை தன் மோதிரத்தில் வைத்திருக்கிறேனே என்று சொல்லி அதை திறந்து பார்க்கிறார். அங்கே ஒரு வார்த்தை இருந்தது. அது என்னவென்றால், இதுவும் கடந்து போகும். அந்த வார்த்தையை பார்த்த மாத்திரத்தில் அரசருக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. அந்த நம்பிக்கையின் பலத்தோடு எதிர்த்து வந்த எதிரியை துணிந்து எதிர்க்க ஆரம்பிக்கிறார். வெற்றியை பெறுகிறார் அரசர். அரசருடைய பயத்தை போக்கி மறுவாழ்வு அந்த வார்த்தை கொடுக்கின்றது. அருமையானவர்களே, மனிதர்களுடைய வார்த்தையே இப்படி இருக்கின்ற போது இன்று உங்களிடம் ஆண்டவர் சொல்லுகிறார், சிறு மந்தையாக நீங்கள் இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்கிறார். ஒருவேளை கடந்து வந்த மாதங்களில் பயங்கரமான அச்சத்தினால், சந்தேகத்தினால், பயத்தினால் அநேக காரியங்களை நீங்கள் இழந்திருக்க கூடும். உங்களுடைய மகிழ்ச்சி, உங்கள் சமாதானம், உங்கள் வளர்ச்சி போன்றவர்களுக்கு இந்த பயம் தடையாக ஒருவேளை இருந்திருக்கும். ஆனால் இன்று ஆண்டவர் நம்மை பார்த்து அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்வில் ஏன் அச்சம் வருகிறது, அதை எப்படி ஆண்டவர் மாற்றுகிறார் என்று சுருக்கமாக சிந்திப்போம். முதலாவது, கவலையினால் வரும் அச்சம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் வசனம் 25 சொல்லுகிறது, கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, கவலை என்பது எல்லாருக்கும் பொதுவானது. கவலை இல்லாதவர்களை நாம் சாதாரணமாக இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. அரசன் முதல் கடையானவன் வரை அனைவருக்கும் கவலை உண்டு. கவலை பலவிதமானது. தங்கள் வாழ்வை குறித்த கவலை, எதிர்காலத்தை குறித்த கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை. இவைகளினால் ஒருவேளை உங்கள் வாழ்வு அச்சம் நிறைந்ததாக இருந்து கொண்டிருக்கலாம். அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்ற பயம் இன்று மனிதனை அழித்து வருகிறது. இன்று பலருடைய வாழ்க்கையில் கவலை என்கிற பயம் இருளாக இருக்கின்றது. இப்படிதான் ஒருமுறை பில்லி கிரஹாம் அவர்கள் ஒருமுறை விமானத்தில் பயணம் செய்கின்ற போது கால சூழ்நிலை மோசமானதாக மாறிவிடுகிறது. விமானத்தை சுற்றிலும் மேகம் இருக்கின்றது. இந்த விமானம் இருளுக்குள் சென்றது போல இருக்கின்றது. எல்லாரும் அச்சத்தோடு இருக்கின்றார்கள். இந்த விமானம் மேகத்திற்கு மேலே சென்றதும் சூரியனின் வெளிச்சம் தெரிந்து எல்லாரும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். கவலையினால் வருகின்ற பயத்தினால் வாழ்க்கை
தொழில் அழிந்துவிடும் என்று கலங்கி நிற்கின்ற நீங்கள் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற போது உங்களுடைய வாழ்வின் அச்சத்தை போக்கி புது வாழ்வு தர ஆண்டவராக இயேசு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக, நம்பிக்கை இல்லாததினால் வரும் பயம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:28. இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளை, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று கேட்கிறார். அருமையானவர்களே, நம்பிக்கை இல்லாததினால் அநேக நேரங்களில் பயம் நமக்குள் இருக்கிறது. இந்த உலகம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மை நெருக்கினாலும் ஆண்டவர் மீது நம்பிக்கையுடன் இருக்கும் போது அச்சங்கள் நம்மை ஒன்றும் செய்யாது. பரிசுத்த வேதாகமத்திலே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே சவுல் ராஜாவும் இஸ்ரவேல் படைகளும் பெலிஸ்தியராகிய கோலியாத்தை கண்டு அவர்கள் அச்சத்தோடு நம்பிக்கை இழந்து நிற்கிறார்கள். அந்த சூழலில் தான் வாலிபனாகிய தாவீது பயமின்றி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மீது நம்பிக்கையுடன் செல்கிறார். அங்கே கோலியாத்தை வீழ்த்தி வெற்றி பெறுகிறார். மார்க் 4ஆம் அதிகாரத்திலே புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் அக்கறைக்கு படகில் செல்கின்றனர். படகின் பின்பகுதியில் இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் பெரும் புயலினால் அலைகள் அந்த படகை தாக்குகின்றது. சீடர்கள் நம்பிக்கை இழந்து பயந்து நாங்கள் சாக போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் காற்றையும் கடலையும் அமர்த்துகிறார். பின்பு சீஷர்களிடம் கேட்கிறார், ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று கேட்கிறார். படகில் முதலில் சேதமடையக்கூடிய பகுதியில் இயேசு கிறிஸ்து இருந்த பிற்பாடும் இவர்களுக்குள் அச்சம் இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கின்றார், உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஏன் பயப்படுகிறீர்கள் என்று கேட்கிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் அருமையானவர்களே, ஒருவேளை ஆபத்துகள் இழப்புகள் வருகின்ற சூழ்நிலைகளாக இருக்கலாம். இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது என்று எண்ணி பயந்து நம்பிக்கை இழந்து நிற்கின்ற உங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து, என்னை தாண்டி ஆபத்து எப்படி வரும்? நான் உங்களுடனே இருக்கிறேன், பயப்படாதிருங்கள் என்று சொல்கிறார். இத்தனை நாட்கள் நம்மை காத்து வழிநடத்தின ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்முடைய வாழ்க்கையில் கவலையினால் வரும் அச்சங்களையும் நம்பிக்கை இல்லாதனால் வரும் அச்சங்களை மாற்றி நம் வாழ்வில் நம்மை வழி நடத்துவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம் செய்வோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் வருகிறோம். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுத்தந்தீர். பயம் இல்லாதிருக்க கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் வார்த்தையின் மூலமாக பேசி தருகிறேன். ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய ராஜ்யத்தை மாத்திரமே தேடி மற்ற எல்லாவற்றையும் நாங்கள் மறந்துவிட்டு கவலை இல்லாமல் பயப்படாமல் வாழ உதவி செய்யும். எல்லா துதி கன மகிமை இயேசு கிறிஸ்துவுக்கே, மீட்பர் இயேசுவின் மூலமே பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். See
ஆசீர்வதிக்கிறோம்.